வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ தமிழ்நாடோட பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து அந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என் பேர் ராம்குமார், உங்களோட டிஎன்பிசி ஃபேக்கல்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடோட பட்ஜெட் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழக 7 கனவுகள் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா இந்த பட்ஜெட் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. இதனை 7 திட்டம் அப்படிங்கும் போது இதுல என்னென்ன திட்டம் வந்து இடம்பெற்றிருக்காங்க, அதாவது என்னென்ன டைட்டில்ஸ் கீழே இந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சமூக நீதி, கடைக்கோடி மனிதரும் நலவாழ்வும், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை பயணம், தமிழர் பண்பாடு. ஓகேவா? சோ இந்த 7 திட்டத்தின் கீழே தான் இந்த ஸ்கீம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? உங்களுடைய பட்ஜெட்டுமே வந்து இந்த 7 டைட்டில்ஸ் கீழே உள்ளடக்கிற மாதிரியான பட்ஜெட் தான் இருக்கு. இந்த 7 ஸ்கீமும் நீங்க உத்து நோக்கி பாத்தீங்க அப்படின்னா இதுல சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், என்விரான்மெண்டல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உள்ளடக்கினதான் இந்த பட்ஜெட் அப்படின்றது இருக்க போகும். ஓகேவா? சோ இந்த பட்ஜெட்டை நீங்க இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே இன்னும் இது கீழே என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெமரைஸ் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த பட்ஜெட்ல என்னென்ன வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட்டை எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு திருக்குறள் மூலியமா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது திருக்குறள் என்ன அப்படின்னா, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மன்னர் அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா எளியவனா இருக்கணும், எல்லாருமே ஈஸியா அணுகக்கூடியவரா இருக்கணும். அதோட இல்லாம ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்க, ஏதோ குடிமகள்கிட்ட பேசணும் அப்படின்னா அவரு கடுஞ்சொல்லை உபயோகப்படுத்தாம அவருடைய மொழி அப்படின்றது இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருந்ததுன்னா அவருடைய நிலம் அப்படின்றது போற்றப்படும், அவருடைய மன்னராட்சி முறை அப்படின்றது போற்றப்படும் அப்படின்றதா. ஸோ இது மன்னருக்கு தான் பொருந்துமா, இப்ப இருக்கிறவங்களுக்கு பொருந்தாதான் கேட்டா இப்ப இருக்கிறவங்களும் எந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கும் இதை பொருந்தும் அப்படின்றதுதான் இந்த குறள் அப்படின்றது. ஸோ இந்த குறளை ஆரம்பிச்சுதான் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த பட்ஜெட்டையே தொடங்கினார். ஓகேவா? ஸோ இந்த பட்ஜெட்ல அவர் சொன்ன விஷயங்கள் பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்ல ஆக்சுவலா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை, ஸோ இந்த ரெண்டுத்துமே வந்து மொத்தம் 25 மொழிகள்ல மொழிபெயர்க்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 25 மொழிகளும் வந்து இந்திய மொழிகளா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ இந்த 25 மொழிகள்ல இந்திய மொழிகளும் இருக்கு, பிற நாட்டு மொழிகளும் இருக்கு. ஸோ முக்கியமான பிற நாட்டு மொழிகள்லையுமே வந்து இதை மொழிபெயர்க்க போறதா சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இது ரெண்டுத்தையும் தான் மொழிபெயர்க்க போறதா சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொன்னு வந்து இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்கீம் என்னன்னா கனித்தமிழ் அப்படின்றது. ஸோ இந்த கனித்தமிழ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து தமிழ் மொழியை படிக்கணும்பா, ஸோ அதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, நம்ம அதாவது இதுக்கு முன்னாடிலாம் எப்படி படிச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம டேரக்டா ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் போறோம், இல்லைன்னா வந்து யாராவது பிசிக்கலா பக்கத்துல உட்காந்து சொல்லியிருந்தாதான் நம்மளால ஒரு மொழி அப்படின்றத கத்துக்க முடியும். இப்ப நம்ம இருக்க டெக்னாலஜி வேர்ல்டுல வந்து அது அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ அது நம்ம ஒரு தமிழ் மொழியை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு, ஸோ என்னெல்லாம் டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுமோ அந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த கனித்தமிழ் திட்டம் அப்படின்றது. இந்த கனித்தமிழ் திட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எது யூஸ் பண்ணி நம்ம படிக்கலாம் அப்படின்னா, மிஷின் லேர்னிங், ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், தமிழ் மொழியை கத்து வைக்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ அந்த போர்ட்டலுக்கு பேர் தான் என்ன, கனித்தமிழ் அப்படின்றது. ஸோ கணினியை யூஸ் பண்ணி ஒரு தமிழ் படிக்க போறோம் அப்படின்னா அதுதான் இந்த கனித்தமிழ் போர்ட்டல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுக்காக அவங்க ஒதுக்கிட்டு இருக்க பட்ஜெட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய நாட்டில் இப்போ எல்லாருக்குமே தெரியும் 22 அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது இருக்கு. ஸோ இது இல்லாம பழங்குடியினர்களுக்கு அப்படின்னு ஒரு மொழி அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த பழங்குடியினர் மொழி எல்லாமே வந்து எழுத்து வடிவ மொழியான்னு கேட்டால் கிடையாது, எல்லாமே வந்து பேச்சு வடிவ மொழி. அந்த பேச்சு வடிவ மொழியை ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த பழங்குடியினர் மொழி ஆவணங்கள் திட்டம். ஓகேவா? ஸோ இந்த மொழி வளங்களை ஆவணப்படுத்துற திட்டம். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் மொழி, பழங்குடியினர் மொழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொழிகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு தங்கம் தென்னரசு அவர்களே சில மொழிகளை வந்து கோட் பண்ணியிருந்தார். என்னன்னா சௌராஷ்டிரா, படுகா, தோடர், ஸோ இந்த மாதிரியான மொழிகள். அது இல்லாம நரிக்குறவர்கள் பயன்படுத்துற மொழிகள். ஸோ இதெல்லாமே என்னன்னா உங்களுக்கு பழங்குடியினர்களும் சரி சிறுபான்மையினரும் சரி அவங்க உபயோகப்படுத்துற மொழிகள். ஸோ அந்த மொழிகளுக்கெல்லாம் என்ன கிடையாது, வரி வடிவம் அப்படின்றது கிடையாது, எழுத்து வடிவம் அப்படின்றது கிடையாது.
ஸோ இந்த எழுத்து வடிவம் இல்லாததை ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு திட்டமா தான் இது செயல்படுத்த போறாங்க. ஸோ இதுக்காக அவங்க ஒதுக்கி இருக்க அமௌண்ட் எவ்வளவு? 2 கோடி ரூபாய். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன ஸ்கீம்னா கீழடி. ஸோ நம்ம 2014 கீழடி அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கீழடியில தமிழர்களோட சமுதாயத்தோட ஒரு தொன்மை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து கிடைக்குது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் நிறைய கிடைக்குது. ஸோ இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி அப்படின்றது நடந்த பிறகு தமிழ்நாட்டை பத்தின ஒரு கண்ணோட்டமே மாற்றப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா கீழடி அகழ்வாராய்ச்சி மியூசியம் அருங்காட்சியகம் அப்படின்றதே தனியா வச்சிருந்தாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கீழடி தோன்றின இடத்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ண இடத்தையே என்ன பண்றாங்கன்னா ஓப்பன் ஏர் மியூசியம் அப்படின்றத செட் பண்ண போறாங்க. ஸோ திறந்த வெளி அருங்காட்சியகம். இதெல்லாம் திறந்த வெளி அருங்காட்சியகம் அப்படின்னா அந்த ஆன் சைட்டை அப்படியே அருங்காட்சியகமா மாற்றுறது. ஸோ எந்தெந்த இடத்துல தோண்டி எந்தெந்த இடத்துல எடுத்திருக்காங்க, ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத அந்த இடத்துக்கே போய் நேரடியா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது தான் வந்து இந்த திறந்த வெளி அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த திறந்த வெளி அருங்காட்சியகம் வந்து கீழடியில அமைக்க போறாங்க. இது எவ்வளவுன்னா 17 கோடி இதுக்கான ஒதுக்கீடு அப்படின்றது பண்ணிருக்காங்க நம்மளுடைய பட்ஜெட். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நம்ம ஆன்சைட் மியூசியம் அப்படின்றது நம்மளுடைய இந்தியன் பட்ஜெட்ல கேட்டது. அதாவது மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஆன்சைட் மியூசியம் அப்படின்றத முதலா அமைக்க போறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆன்சைட் மியூசியம்னா என்ன? எங்க அகழ்வாராய்ச்சி பண்ணாங்களோ அதுக்கு பக்கத்திலே வந்து இந்த மியூசியம் அப்படின்றது அமைக்கப்படும். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சைட் மியூசியம் வந்து முதல்ல இந்தியாவிலேயே முதல்ல எங்க ஆரம்பிச்சிட போறாங்க? ஆதிச்சநல்லூர். ஓகேவா? சோ ஆதிச்சநல்லூர்ல தான் இந்த ஆன்சைட் மியூசியம் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? சோ அதே மாதிரி கீழடியில அந்த அகழ்வாராய்ச்சி செஞ்ச இடத்தையே என்ன பண்ண போறாங்க? மியூசியமா மாத்த போறாங்க. சோ அதுதான் திறந்த வெளி அருங்காட்சியகம் அப்படின்றது. சோ இந்த நிதியாண்டுல சில மொத்தம் 8 இடங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்க 8 இடங்கள்ல வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்றத தொல்லியல் ஆராய்ச்சி அப்படின்றத பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ அது என்னென்ன இடம் அப்படின்னா கீழடி. ஸோ கீழடி எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. ஸோ கீழடி இல்லாம மத்த என்னென்ன இடங்கள்ல இருக்க போகுது அப்படின்னா வெம்பங்கோட்டை. ஸோ வெம்பங்கோட்டை எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. வெம்பக்கோட்டை எங்க? விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பொற்பனை கோட்டை. பொற்பனை கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. அடுத்து கீழமண்டி. கீழமண்டி எங்க இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு. திருமலாபுரம். திருமலாபுரம் எங்க இருக்கு அப்படின்னா தென்காசி மாவட்டத்துல இருக்கு. அடுத்து கொங்கல் நகரம். கொங்கல் நகரம் எங்க இருக்கு? திருப்பூர் மாவட்டத்துல இருக்கு. நெக்ஸ்ட் மருங்கூர். மருங்கூர் எங்க இருக்கு? கடலூர் மாவட்டம். அடுத்து 8வதா செந்நானூறு. செந்நானூர் எங்க இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டுல நடத்தப்பட போற அடுத்த நிதியாண்டுல நடத்தப்பட போற தொல்லியல் ஆராய்ச்சி மையங்களா இருக்கு. ஓகேவா? இது இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடத்துறாங்களான்னு கேட்டா கிடையாது. தமிழ்நாடு இல்லாம மத்த மாநிலங்களையுமே வந்து இந்த தொல்லியல் ஆராய்ச்சி அப்படின்றது நடத்தப்படுறாங்க. அது எந்தெந்த ஊர் அப்படின்னா கேரளா பகுதியான முசிறி, ஒடிசா பகுதியில இருக்க ஒரிசா பகுதியில இருக்க பாலூர், ஆந்திரா பகுதியில இருக்க வெங்கி, கடைசியா கர்நாடகா பகுதியில இருக்க மஸ்கி. இந்த பகுதியில எல்லாம் வந்து தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்கா அப்படின்றத தொல்லியல் ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதோட பாட்டுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது இல்லாம என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அடுத்து அகழ்வாராய்ச்சி, ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி அப்படின்றத பண்ண போறாங்க.
இந்த ஆழ்கடல் அகழ்வாய்ச்சி எந்தெந்த இடத்துல பண்ண போறாங்க அப்படின்னா கொர்க்கை நகரம், கொர்க்கை பாண்டியர்களோட துறைமுக நகரமான கொர்க்கை, அது இல்லாம அழகன் குளம். இந்த ரெண்டு பகுதியிலுமே வந்து ஆழ்கடல் அகழ்வாய்ச்சி அப்படின்றத பண்ண போறாங்க. ஓகேவா? இதெல்லாமே இம்பார்ட்டன்டான பிளேசஸ். நீங்க வந்து இதை பட்ஜெட் ஓரியன்டாவும் நீங்க பார்க்கலாம். இது இல்லாம யூனிட் 8ல இருக்க தொழில் ஆராய்ச்சிகள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸாவும் நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், சிலபஸ் ரிலேட் பண்ணி நீங்க படிக்கிற மாதிரி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1924ல ஆரம்பிக்கப்பட்டது. அதை யார் கண்டுபிடிச்சா? சிந்து சமவெளி நாகரிகத்தை ஜான் மார்ஷல் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. கரெக்டா? ஜான் மார்ஷல். அவர் கண்டுபிடிச்சதுதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது. இதை எப்ப கண்டுபிடிச்சாங்க? 1924. 1924ல கண்டுபிடிச்சு 100 வருடங்கள் அப்படின்றது ஆயிடுச்சு. இந்த 100 வருடங்களை பறைசாற்றும் விதமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல சிந்து சமவெளி பண்பாடு நூற்றாண்டு கருத்தரங்கம் அப்படின்றத சென்னையில நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், கலைஞரின் கனவு இல்ல திட்டம். கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்து மூலியமா வந்து வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டுறதுக்கான நிதியுதவி பண்ற திட்டம் தான் இந்த கலைஞரோட கனவு இல்ல திட்டம் அப்படின்றது. இந்த கலைஞரோட கனவு இல்ல திட்டம் எதனால கொண்டு வராங்க அப்படின்னா ரீசனா அந்த சென்சஸ்ல பாத்தீங்கன்னா 8 லட்சம் பேருக்கு இந்த வீடு வசதி அப்படின்றது இல்லை. ஓகேவா? 8 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து இந்த குடிசை வீடுகள இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த 8 லட்சம் பேருக்கு தான் வந்து குடிசை இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்குமே வந்து கான்கிரீட் வீடு கட்டித்தரணும் அப்படின்ற ஒரு முற்போக்கு சிந்தனையோட இருக்கிற ஒரு திட்டம் தான் இந்த கலைஞரோட கனவு இல்ல திட்டம் அப்படின்றது. அதுக்காக இவங்க எடுத்திருக்க டார்கெட்டோட இயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2030. அப்ப 2030க்குள்ள தமிழகம் குடிசை இல்லா தமிழகமா மாற்றப்படணும் அப்படின்ற ஒரு திட்டம் தான் இந்த கலைஞரோட கனவு இல்ல திட்டம் அப்படின்றது. இதுக்கு அவங்க வந்து 6 ஆண்டுல 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் அப்படின்றது எல்லாருக்குமே கட்டி தர போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நடப்பு நிதியாண்டு 2024ல இருந்து 25க்கான நிதியாண்டுல மொத்தம் 1 லட்சம் குடும்பங்களுக்கான அந்த திட்டம், அதாவது இல்லங்கள் கட்டுற திட்டம் அப்படின்றத செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஒருவேளை என்கிட்ட மனை இல்லை அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வீடு கட்டுறதுக்கான மனை இல்லைன்னா இலவசமா வீட்டு மனையும் வழங்கி அந்த வீடு வந்து கட்டித்தரதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம். ஓகேவா? இந்த கனவு இல்ல திட்டமோட மதிப்பு, ஒரு வீட்டோட மதிப்பு எவ்வளவா இருக்க போகுது அப்படின்னா 3.5 லட்சமா இருக்க போகுது. இதை முழுக்க அரசாங்கமே ஏற்று இதை கட்டித்தரதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், தமிழ்நாட்டோட முதன்மை நதிகள்லாம் என்னென்ன? காவிரி, வைகை, தாமிரபரணி. இந்த தாமிரபரணி இந்த 3 நதிகளுமே வந்து தூர்வாரி புனரமைக்க போற திட்டம் தான் இந்த தமிழ்நாட்டின் முதன்மை நதிகள் புனரமைப்புக்கான திட்டம் அப்படின்றது. ஓகேவா? இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போறதா சொல்றாங்க. இந்த திட்டம் சொல்லும் போது தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். 1919ல ஈரோடு மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தோட மேயரா இருந்தவர் மேயர் இல்ல, அதோட கவுன்சிலரா இருந்தவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். ஓகேவா? நகராட்சி தலைவரா இருந்தவர் தான் பெரியார். அவர் வந்து அவருடைய காலத்துல இந்தியாவிலே முதல் முறையா குடிநீர் வழங்கும் திட்டம் அப்படின்றத பைப்டு வாட்டர் சொல்லுவாங்க இல்லையா, குழாய்கள் மூலியமா ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து குடிநீர் வழங்குறதுக்கான திட்டம் வந்து யார் கொண்டு வந்தா? பெரியார் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. நாட்டிலேயே முதல் முறையா யார் கொண்டு வந்திருப்பாருன்னா பெரியார் கொண்டு வந்திருப்பார். அந்த திட்டத்தை வந்து இவர் வந்து ஒரு மேற்கோளா காட்டிதான் இதை அறிமுகப்படுத்தியிருப்பார். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1919ல ஈரோடு மாவட்ட அதிகாரியா இருக்கும்போது பெரியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? ஓகே, இந்த கணக்கெடுப்புல, அதாவது லேட்டஸ்டா நடந்த மக்கள் கணக்கெடுப்புல என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த பாப்புலேஷன்ல 2.2% மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்திருக்காங்க. ஓகேவா? இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களையுமே வந்து வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்றது. ஓகேவா? இது மூலியமா 5 லட்சம் ஏழை குடும்பங்கள் கண்டறியப்பட போகுது. அந்த 5 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை வசதி மற்றும் அவங்களுடைய பொருளாதார மேம்பாடு அப்படின்றத இந்த திட்டத்தின் மூலமா செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த திட்டம் அப்படின்றது இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கள வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வரதுக்கான திட்டமா இருக்கு. இந்த திட்டத்துல யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்க போறாங்க அப்படின்னா பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் இருப்பாங்க, இல்ல முதியோர்கள் இருப்பாங்க,
ஸோ இது இல்லாம வந்து ஒற்றை பெற்றோர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கான முன்னுரிமை இருக்க போது. இது இல்லாம மாற்றுத்திறனாளிகள், ஸோ அவங்களுமே வந்து இந்த அவங்களுக்கான முன்னுரிமை அப்படின்றது இந்த திட்டத்துல அளிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக 5 லட்சம் ஏழை குடும்பங்கள் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கான இந்த திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்பட போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த திட்டம் என்னன்னா சென்னை தீவுத்திடல் மேம்பாடு திட்டம். ஸோ தீவுத்திடல்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸிபிஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ நிறைய புத்தக கண்காட்சியா இருக்கட்டும், இல்ல வந்து பொழுதுபோக்கு நிகழ்வுகளா இருக்கும், இதெல்லாமே வந்து சென்னையோட தீவுத்திடல்ல இருக்கும். இந்த தீவுத்திடல் பகுதியை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மேம்படுத்தி அதிகமா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்றது கொண்டு வர போறாங்க. ஸோ சென்னையில இருக்கிற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இந்த தீவுத்திடல் பகுதியை மாத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் சென்னை தீவுத்திடல் மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது. ஓகேவா? சிங்கார சென்னை 2.0 ஆக்சுவலா 1992ல கலைஞரோட ஆட்சி காலத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் சிங்கார சென்னை அப்படின்னு. சிங்கார சென்னைன்ற நேம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையே ஒரு மேம்பட்ட ஒரு சிட்டியா மாதனம் அப்படின்றதா சிங்கார சென்னை அப்படின்னு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் ஆட்சி பிடிச்ச பிறகு முதலா வந்து அவர் கொண்டு வந்த திட்டம் தான் சிங்கார சென்னை 2.0 அப்படின்னு. இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலயமா வந்து சென்னையில இருக்க அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துறது மூலயமாவும், ஸோ அதை சிங்கார சென்னை அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சென்னையை ஒரு மேம்பட்ட நகரமா மாத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த சிங்கார சென்னை திட்டம். ஸோ இதுக்காக இந்த வருஷம் எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க? 500 கோடி ரூபாய் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ கலைஞரோட மகளிர் உரிமை தொகை திட்டம். மகளிர் உரிமை தொகை திட்டம் எல்லாருமே அவங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வந்த பிறகு அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டத்துல இந்த திட்டமும் பார்க்கலாம். ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களோட மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்றத செயல்படுத்துற திட்டம் தான் என்ன? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இது மூலயமா வந்து மகளிருக்கான உரிமையும் சரி, அவங்களுக்கான பொருளாதார மாற்றத்தையுமே கொண்டு வர ஒரு முக்கியமான திட்டமா தான் இது பார்க்கப்படுது அப்படின்னா கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இதுவுமே என்ன பண்றாங்க, இந்த நிதியாண்டுல விரிவுபடுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து எப்ப கொண்டு வந்தாங்க? 2023ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விடியல் பயணம் திட்டம். ஸோ விடியல் பயணம் திட்டம் என்ன? ஸோ விடியல் பயணம்ன்றது மகளிர்களுக்கு பேருந்துல இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த திட்டத்தோட பேர் தான் என்ன? விடியல் பயணம் திட்டம் அப்படின்றது. ஸோ இந்த விடியல் பயணம் திட்டத்துல அதாவது நகரப்புற பேருந்துகள்ல அவங்க என்ன பண்ணலாம், 30 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களால இலவசமா பயணிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த திட்டம். ஸோ இந்த திட்டமும் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவரு முதலமைச்சர் வந்து அதாவது முதலமைச்சர் வந்து பதவியேற்ற உடனே வந்து கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள்ல ஒரு திட்டம் என்ன? இந்த விடியல் பயணம் திட்டம் அப்படின்றது. ஸோ இந்த பயணம் மூலியமா வந்து மகளிர்களுக்கு பேருந்துகள்ல கட்டண இலவசம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலியமா 30 கிலோமீட்டர் பயணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இந்த நம்பர் அப்படின்றது 30 கிலோமீட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நம்பரா பார்த்தோம். ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த ரொம்ப முக்கியமான திட்டத்துல இன்னொரு திட்டம் என்ன? புதுமை பெண் திட்டம் அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் அப்படின்றத பார்த்துட்டு மேரேஜ் தங்கத்துக்கு தாலி திட்டம் அப்படின்றது ரொம்ப பரவலா பேசப்பட்ட ஒரு திட்டம். ஸோ அந்த திட்டத்தோட ஒரு வளர்ச்சி தான் என்னென்ன புதுமை பெண் திட்டம் அப்படின்றது. இந்த புதுமை பெண் திட்டத்துல 6ல இருந்து 12 வரைக்கும் தமிழ் வழி படிச்ச மாணவிகளுக்கு காலேஜ் சேர்ந்த பிறகு அதாவது உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது வழங்கப்படும். ஓகேவா? ஸோ இந்த திட்டம் தான் என்ன? புதுமை பெண் திட்டம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுல மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது வழங்குற திட்டம் அப்படின்னா இந்த திட்டம். ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3700 கோடி அப்படின்றது இந்த பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து 6ல இருந்து 12 வரைக்கும் படிச்ச மாணவிகளுக்கு இந்த திட்டம் அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 6ல இருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளிகள்ல படிச்ச மாணவர்களுக்கு உயர்கல்வியில 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான திட்டம் என்ன? தமிழ் புதல்வன் திட்டம். ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தின் மூலமா 6ல இருந்து 12 வரைக்கும் நீங்க அரசு பள்ளியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட உயர்கல்வி கோர்ஸ் முடிகிற வரைக்குமே உங்களுக்காக மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது கொடுக்கப்படும்.
ஓகேவா. சோ இது மாணவர்களுக்கான திட்டம். இது இந்த பட்ஜெட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க முதல் முறையா. சோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா. நெக்ஸ்ட், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இதுவுமே எப்ப ஆரம்பிச்சாங்க? 2023 தான் ஆரம்பிச்சாங்க. ஓகேவா. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல்ல எங்க ஆரம்பிக்கப்பட்டது? மதுரை மாவட்டத்துல ஆரம்பிச்சாங்க. சோ மதுரை மாவட்டத்துல சோதனை ஓட்டம் மூலமா மத்த மாவட்டங்கள் எல்லாத்தையுமே செயல்பாட்டுக்கு வந்ததுதான் இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அப்படின்னு. இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமா 13 வகையான காலை உணவு அப்படின்றது போடப்படும். யாருக்காக அப்படின்னா 1 முதல் 5வது வகுப்பு வரையில் இருக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்படும். இதுவுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப வர நிதியாண்டுல இதை விரிவுபடுத்த போறதா சொல்லிருக்காங்க. ஓகேவா. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். நெக்ஸ்ட், மகளிர் சுய உதவி குழு திட்டம். அதாவது 1989 இந்த மகளிர் சுய உதவி குழு அப்படின்றது முதல்ல ஆரம்பிக்கப்படுது. இதெல்லாம் மகளிர் சுய உதவி அப்படின்றது மகளிர் எல்லாருமே ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கான ஒரு நிதி உதவியை திரட்டுறது, இல்லாட்டி பேங்க்ல இருந்து ஈஸியா லோன் வாங்குறது. இந்த மாதிரியான திட்டம் தான் மகளிர் சுய உதவி குழு திட்டம். ஸோ அந்த மகளிர் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக அளவான செல்ஃப் ஹெல்ப் குரூப்னால பெனிஃபிட் ஆயிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மகளிர், தமிழ்நாட்டில் இருக்க மகளிர் அமைப்பு தான். ஓகேவா. சோ இந்த நிதியாண்டுல மொத்தம் 10,000 புதிய மகளிர் சுய உதவி அப்படின்றது ஆரம்பிக்கப்பட போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க அப்படின்னா 35,000 கோடி அப்படின்றது இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், தோழி விடுதி. ஓகேவா. தோழி விடுதி அப்படின்றது ஒர்க்கிங் உமன்ஸ்க்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விடுதி தான் வந்து தோழி விடுதி அப்படின்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இது வந்து பெய்டு ஹாஸ்டல் தான். பட் என்னன்னா மற்ற ஹாஸ்டல் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்ச அமௌண்ட் நீங்க செலுத்தினா போதும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் உமன், இது ஒர்க்கிங் உமன் மட்டும் தான் அப்ளிகபிளான்னு கேட்டா இல்லை. ஈவன் நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க வேலை தேடி வேற மாவட்டத்துக்கு வந்திருக்கலாம். ஸோ அந்த மாவட்டங்கள்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், தோழி விடுதி அப்படின்றத அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுல இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 புதிய தோழி விடுதிகள் அப்படின்றது கட்டப்பட போறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா சென்னை, திருவண்ணாமலை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல இந்த தோழி விடுதி அப்படின்றது புதுசா கட்ட போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ நெக்ஸ்ட், ஓகே, சோ மாநில குழந்தைகள் பாதுகாப்பு துறை. ஓகேவா. குழந்தைகள் பாதுகாப்பு துறை, இந்த மாநில குழந்தைகள் பாதுகாப்பு துறை அப்படின்றது என்னவா மாத்த போறாங்க அப்படின்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறை அப்படின்னு மாத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ இதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் என்ன, கே சந்துரு கமிட்டி. கே சந்துரு கமிட்டி தலைமையில இந்த பெயர் மாற்றம் அப்படின்றது நடந்தது. இதுல என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா அரசு கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள், பாதுகாப்பு இல்லங்கள், இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒரு துறையாக தான் என்ன இருக்க போகுது, இந்த குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு மேம்பாட்டு சிறப்பு சேவை துறை அப்படின்றது இருக்க போகுது. இது மூலயமா வந்து குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல கைவிடப்பட்ட அனாதை குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்கான மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான ஒரு துறை தான் இது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறை. இது எதுல இருந்து எதுவா மாத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சமூக பாதுகாப்பு துறையை என்னவா மாத்திருக்காங்க, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு மேம்பாட்டு துறையா, சிறப்பு சேவை துறையா மாத்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பேராசிரியர் அன்பழகன் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு. இது பேராசிரியர் அன்பழகன் பெயர்ல வந்து பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. பள்ளிகளுக்கான அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது டாய்லெட் வசதியா இருக்கட்டும், இல்லைன்னா சத்துணவு கூடங்களா இருக்கட்டும், இல்ல வகுப்பறை வசதியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்துற ஒரு திட்டமா தான் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம். ஓகே, பள்ளிக்கூட மேம்பாடு திட்டம் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதி அப்படின்றது இது மூலியமா செயல்படுத்தப்படுது. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 1000 கோடி அப்படின்றது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. ஸோ யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி மற்றும் பேங்கிங், இந்த மாதிரியான மத்திய அரசாங்க பணியிடங்கள்ல நீங்க வந்து செலக்ட் ஆகுறதுக்காக, அதாவது அந்த தேர்வுகள்ல வந்து தேர்ச்சி பெறறதுக்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி மையங்கள் உருவாக்கி, உங்களுக்கான பயிற்சி மையங்கள் உருவாக்கி அதுக்கான பயிற்சிகள் 6 மாத பயிற்சிகள் அப்படின்றது வழங்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு இந்த பயிற்சி மையங்கள் அப்படின்றது சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயுமே வந்து இது செயல்பட்டு வந்தது. இப்போ வந்து புதுசா எதுக்கெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா
எஸ்எஸ்சி, ரயில்வே மற்றும் பேங்கிங். ஸோ இதுக்காகலாம் பயிற்சி மையங்கள் அப்படின்றது உருவாக்கப்பட போறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1000 நபர்களுக்கு இந்த பயிற்சி மையங்கள்ல பயிற்சி அப்படின்றது வழங்கப்பட போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையுமே ஒரு கோட்டா அப்படின்றத அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கடந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 பேரை வந்து தேர்வு மூலியமா செலக்ட் பண்ணி அவங்க அந்த 1000 பேர்களுக்கு 7500 ரூபா மாதங்கள் 7500 ரூபா மாதத்துக்கு ஸ்டைபண்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? மொத்தம் நீங்க வந்து ஒரு கோர்ஸ் முடிக்கும் போது 1 லட்சம் அப்படின்றது உங்களுக்கான நிதி உதவின்னு கிடையாது, பினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மற்ற தேர்வுகளான எஸ்எஸ்சி, ரயில்வே மற்றும் பேங்கிங். ஸோ இதுக்காக எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்காக பட்ஜெட்ல ஒதுக்கிட்டு இருக்க அமௌண்ட் எவ்வளவு? 6 கோடி ரூபாய். இதே யூபிஎஸ்சிக்காக அவங்க ஒதுக்கி இருக்கிறது 10 கோடி ரூபாய். ஓகேவா? இல்லம் தேடி கல்வி, அதாவது கொரோனா வந்த பிறகு கற்றல் திறன் அப்படின்றது அதுல ஒரு கேப் அப்படின்றது இருக்கு. ஸோ கற்றல் திறன் குறைபாடு அப்படின்றது. ஓகேவா? ஸோ எஜுகேஷனல் கேப் அப்படின்றது விழுந்துருச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அதை சீரமைக்கிறதுக்காக போடப்பட்டதுதான் வந்து இந்த இல்லம் தேடி கல்வி அப்படின்றது. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி மூலியமா என்ன பண்ணாங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் மூலியமா மாணவர்களுக்கு கற்கும் திறனை இன்னும் மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டமா தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்றது இருந்தது. ஸோ இதுவுமே என்ன பண்ண போறாங்கன்னா இப்போ குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் செயல்படுத்த போறாங்க. இந்த நிதியாண்டுல செலக்டட் ஏரியாஸ், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள்ல மட்டும் இந்த இல்லம் தேடி கல்வி அப்படின்றத செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஓகே. ஸோ ஒலிம்பிக்ஸ் வீரர்களுக்கான பயிற்சி மையங்கள் அமைக்கப்படுறதா இருக்கட்டும், அண்ட் பேரா அத்லெட்டிக்ஸ்க்கான பயிற்சி மையங்கள், இந்தியாவிலேயே பேரா அத்லெட்டிக்ஸ்க்கான ஒரு பயிற்சி மையம் உருவாக்கப்பட போகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட போறாங்க. ஸோ இது இல்லாம நீர் விளையாட்டு, கடல்சார் நீர் விளையாட்டு மையம் வந்து எங்க அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராமநாதபுரத்துல அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு நீர் விளையாட்டு மையம் எங்க அமைய போகுது அப்படின்னா ராமநாதபுரத்துல அமைய போகுது. நெக்ஸ்ட், நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம். இது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு ஆக்சிடென்ட்டை பாக்குறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அங்க வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ள அவங்கள ஏதோ ஒரு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கான பரிசு அப்படின்றது வழங்கப்படும். அந்த பரிசு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எவ்வளவு இருந்தது அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் அப்படின்றது இருந்தது. ஓகேவா? சோ இப்ப இந்த நிதியாண்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை 2 லட்சம் ரூபாயா மாத்திருக்காங்க, 2 lakhs rupees மாத்திருக்காங்க. ஸோ இந்த 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து அவங்களோட உயிரை காப்பதற்கான ஒரு சன்மானமாவே இது அவங்க பண்றாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கான நேம் என்னவா இருக்கு அப்படின்னா நம்மை காக்கும் 48 இல்லாட்டி இன்னுயிர் காப்பும் திட்டமா செயல்பாட்டுல இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், தஞ்சாவூர்ல சிப்காட் அமைக்க போறதா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சிப்காட்ன்றது எங்க இருக்க போகுது, எங்க அமைய போகுது அப்படின்னா செங்கிப்பட்டி பகுதியில தஞ்சாவூர்ல சிப்காட் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. ஸோ இதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு எவ்வளவு பண்ணிருக்காங்க? 120 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், தூத்துக்குடியில எல்லாருக்குமே தெரியும் ஸோ தூத்துக்குடி பக்கத்துல இருக்க குலசேகரப்பட்டினத்துல லான்ச் பேட், அதாவது இஸ்ரோவோட லான்ச் பேட் அப்படின்னு ஏவுதளம் அப்படின்றது உருவாக்கப்பட போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்க ஏவுதளம் இருந்தது? இந்தியாவிலே வந்து ஸ்ரீஹரிகோட்டால இருந்து மட்டும்தான் நம்மளுக்கான ராக்கெட் லான்ச்சர், ராக்கெட் ஏவுதளம் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்க குலசேகரப்பட்டினத்துல இந்த ஏவுதளம் அப்படின்றது அமைக்கப்பட போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிறிய ராக்கெட் லான்ச்சர்ஸ் வந்து இதன் மூலியமா ஏவப்பட போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏவுதளத்தை ஒட்டியே வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அருகாமையில விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா அப்படின்றத அமைக்கப்பட போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமா வந்து அருகாமையில இருக்க இளைஞர்களான தொழில் அப்படின்றது, அதாவது வேலை வாய்ப்பு அப்படின்றது அமைக்கப்பட போறதா இதுல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 2000 ஏக்கர் பரப்பளவுல இந்த பார்க் பூங்கா அப்படின்றது அமைய போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்க அமைக்க போறாங்க? குலசேகரப்பட்டினத்துக்கு அருகாமையிலே இந்த ஏவுதளம் விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா அப்படின்றத அமைய போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டுல முதல் முறையா உலக புத்தொழில் மாநாடு அப்படின்றது. ஸோ இந்தியாவிலேயே புத்தொழில் மாநாடுன்னா ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்ட் அப்கான முதல் முறையா உலக புத்தொழில் மாநாடு அப்படின்றது எங்க நடத்த போறாங்க? தமிழ்நாட்டுல நடத்த போறதா சொல்றாங்க இந்த நிதியாண்டுல. ஓகேவா? ஸோ இது மூலியமா என்ன பண்ண போறாங்க?
ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள அதிக அளவுல ஈர்த்து இளைஞர்களான வேலை வாய்ப்பு அப்படின்றத பெருக்க போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். இதுல நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னா கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காக, கடல் மாசுபாட்டை குறைக்கிறதுக்காக, கடல்சார் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக, பன்முகத்தன்மையை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு நெய்தல் மீட்சி திட்டம் என்ற திட்டம் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். ஸோ பவளப்பாறைகளை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அழிந்து வரக்கூடிய கடல்சார் உயிரினங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே உட்படுத்தின ஒரு திட்டம் தான் என்ன, நெய்தல் மீட்சி திட்டம். ஸோ நெய்தல் மீட்சி திட்டம் மூலியமா கடல் மாசுபடுறதை தவிர்த்து கடல் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான திட்டமா பார்க்கப்படுறதுதான் இந்த தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்றது. இதுக்காக ஒதுக்கி இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு, 2000 கோடி. இது பாத்தீங்கன்னா கடந்த நிதியாண்டுல கொண்டு வந்தாங்க, 2023 நிதியாண்டுல கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்றாங்க, இன்னும் விரிவுபடுத்தி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கடல் பகுதியிலையுமே செயல்படுறதுக்கான ஒரு நிதி அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், தொல்குடி. ஸோ தொல்குடி இயக்கம் அப்படின்றது, தொல்குடி அப்படின்னு இவங்க யாரை சொல்றாங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புள்ஸ், பழங்குடியினர் இருக்காங்களா, ஸோ அவங்களே தான் தொல்குடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொல்குடி இயக்கம் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா பழங்குடியினருக்கான அடிப்படை கட்டமைப்புகள், அதாவது அவங்களுடைய உணவு, பொருளாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பாடு, ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒரு திட்டம் தான் என்ன, தொல்குடி திட்டம் அப்படின்றது. ஸோ இந்த தொல்குடி திட்டம் மூலியமா அவங்களுக்கான சாலை வசதியா இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டு வசதியா இருக்கட்டும், அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உதவுற வகையான ஒரு திட்டமாக தான் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா இந்த தொல்குடி திட்டம் அப்படின்றது பார்க்கப்படுது. ஸோ இதுக்காக அவங்க ஒதுக்கி இருக்க பட்ஜெட் எவ்வளவுனா 1000 கோடி ரூபாய். நெக்ஸ்ட், முதல்வரின் முகவரி. இந்த முதல்வரின் முகவரி திட்டம் பாத்தீங்கன்னா உங்கள் தொகுதியின் முதலமைச்சரின் உதவி மையம், ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு, இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சுதான் என்னன்னு பண்ணிருக்காங்க, முதல்வரின் முகவரி அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இது என்ன பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய குறைதீர்ப்பு மையமா செயல்படுறதுதான் இந்த முதல்வரின் முகவரி. ஸோ மக்களுக்கு என்னெல்லாம் குறை இருக்கோ, இல்ல அரசு அதிகாரிகள் மேலேயோ, அரசு செயல்படுத்த திட்டங்கள் மேலேயோ ஏதாவது ஒரு குறை இருக்குன்ற பட்சத்தில் இந்த முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழே நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த குறைகளை வெளிப்படுத்தலாம். அந்த வெளிப்படுத்துறது மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடி அட்ரஸல், அந்த குறையை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். ஸோ அதுதான் முதல்வரின் முகவரி அப்படின்றது. ஓகேவா. ஸோ இது எதெல்லாம் உள்ளடக்கினதா இருக்கு, உங்கள் தொகுதியில் முதலமைச்சரின் உதவி மையம், ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு, ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைத்து தான் என்ன பண்ணிருக்காங்க, முதல்வரின் முகவரி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா புதிய மின் பேருந்துகள் 500 புதிய மின் பேருந்துகள் அப்படின்றது கொண்டு வரப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது மின் பேருந்து இ பஸ். ஓகேவா. ஸோ இ பஸ் அப்படின்றது கொண்டு வரப்படுறதா சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. உங்களை தேடி உங்கள் ஊரில். ஓகேவா. ஸோ உங்களை தேடி உங்கள் ஊரில் கிட்டத்தட்ட எது மாதிரிதான் அப்படின்னா முதல்வரின் முகவரி மாதிரிதான். ஓகேவா. ஸோ உங்களை தேடி உங்கள் ஊரில்ங்கிறது அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு பிரதிநிதிகள் இவங்க எல்லாருமே இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த உங்களை தேடி, அதாவது ஒவ்வொரு தொகுதிகளா அந்த தொகுதிகள்ல என்ன மக்களுக்கு தேவை அப்படின்றத அவங்க மூலியமா உரையாடி, அவங்க மூலியமா நேரடியா அவங்களை சந்திச்சு அவங்களுக்கான குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் என்ன, உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். இதுவுமே கிட்டத்தட்ட முதல்வரின் முகவரி திட்டம் மாதிரி தான். நெக்ஸ்ட், தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம். ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட், ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது டெக்னாலஜிலே ஒரு ரெவல்யூஷனா நம்ம பார்க்கப்படுது. ஸோ அதுல தமிழ்நாடு சிறந்து விளங்கணும், அது மூலியமா தொழில்துறைகளை உள்ள கொண்டு வரணும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் அப்படின்றது. ஸோ இது மூலியமா தொழில் பெருக்கம் அப்படின்றது இருக்க போது, ஸோ அது மூலியமா இளைஞர்களான வேலை வாய்ப்பு அப்படின்றதுமே ஈர்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சென்னை மெட்ரோ ரயில் ஸ்கீம். சென்னை மெட்ரோ ரயில் ஸ்கீமை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த சென்னை மெட்ரோ ரயில் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்கீம் மூலியமா புதுசா என்னென்ன வழித்தடங்கள்ல இந்த மெட்ரோ ரயில் அப்படின்றது இயக்கப்படுது அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஒரு வழித்தடம் அப்படின்றது இருக்க போது, அது இல்லாம கோயம்பேடுல இருந்து ஆவடிக்கு ஒரு வழித்தடம் இருக்க போது, அது இல்லாம பூந்தமல்லியில இருந்து பரந்தூர் பகுதிக்கு இந்த வழித்தடம் அப்படின்றது, இந்த 3 வழித்தடங்களுமே சென்னை மெட்ரோ ரயில் ஸ்கீம் மூலமா கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ். நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வளர்ச்சி அடைஞ்ச ஒரு கடற்கரையை இல்லாட்டி அதிகமா சுற்றுச்சூழல் பாதிப்படையாம
தற்சார்பு நிறைந்த ஒரு கடற்சாலையை தான் கடற்கரையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளூ பிளாக் கடற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய கடற்கரைகளை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டமா கொண்டு வர போறாங்க. ஸோ இதுல என்ன பண்ண போறாங்க, சென்னை மெரினா, கடலூர்ல இருக்கிற சில்வர் பீச், நெக்ஸ்ட் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மரக்காணம் பகுதி, நாகப்பட்டினத்தில் இருக்க காமேஸ்வரம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க கட்டுமாவடி, நெக்ஸ்ட் ராமநாதபுரத்தில் இருக்கிற அரியமான், நெக்ஸ்ட் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க காயல்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க கொடாவிளை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த கடற்கரையெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மேம்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கட்டுமானம், சாலை வசதி இதெல்லாமே பண்ணி மேம்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்க ஒதுக்கி இருக்கிறது 2050 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மினி டெக்ஸ்டைல் பார்க். ஓகேவா. ஸோ மினி டெக்ஸ்டைல் பார்க்குன்றது உங்களுக்கான ஜவுளி தொழில்களையும் இல்ல மற்ற உடை தொழிற்சாலைகள், ஸோ ஜவுளி தொழிற்சாலைகளை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த மினி டெக்ஸ்டைல் பார்க். இது எங்க கொண்டு வர போறாங்க அப்படின்னா கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள்ல கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக ஒதுக்கி இருக்கிறது 20 கோடி ரூபாய். நெக்ஸ்ட் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா சென்னையில அமைக்க போறாங்க. என்ன கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள் இல்லைன்னா ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி இது மூலியமா செய்யப்படுற பொருட்களை என்ன பண்ண போறாங்கன்னா நேரடியா ஒரு பொருட்காட்சி மாதிரி வச்சு அந்த பொருட்காட்சி மூலியமா அந்த சேல் பண்றதுக்கான ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுல வந்து நீங்க எப்போ போனீங்கனாலுமே ஒரு கைவினை பொருட்களை உங்களால வாங்க முடியும். ஸோ இதனால என்ன சிறு தொழில் அப்படின்றது அதிகப்படுத்த முடியும். ஸோ இதனால கோஆபரேட்டிவ் சொசைட்டியுமே அதிகமாகும். இது மூலியமா கைவினை பொருட்கள் செய்வர்களுக்கான வாழ்வாதாரம் அப்படின்றது பாதுகாக்கப்படும் அப்படின்றதான். இதுக்காக ஒதுக்கி இருக்க அமௌண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 227 கோடி ரூபாய். சோ கலைஞருடைய பன்னாட்டு அரங்கம். சோ கலைஞருடைய பன்னாட்டு அரங்கம் வந்து எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கிற முட்டுக்காடு பகுதி இருக்குல்ல. சோ அந்த முட்டுக்காடு பகுதியில தான் வந்து இந்த பன்னாட்டு அரங்கம் அப்படின்றது அமைக்க போறாங்க. சோ இதனால தொழில் முனைவோருக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்காக இந்த திட்டம் அப்படின்றது உங்களுக்கு உதவி செய்ய போகும். நெக்ஸ்ட் வடசென்னை வளர்ச்சி திட்டம் பொறுத்த வடசென்னையில அடிப்படை கட்டமைப்புகள் அப்படின்றத மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படி. ஸோ இது மூலியமா என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னா புதிய குடியிருப்பு பகுதிகள் அப்படின்றது வடசென்னை பகுதியில கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாம நவீன தொழில்நுட்பத்தோட கூடிய மருத்துவமனைகள் அப்படின்றத கட்ட போறாங்க. ஓகேவா. ஸோ இது இல்லாம தொழில் பயிற்சி மையங்கள் அமைக்க போறாங்க. பள்ளிக்கூடங்கள், அதாவது புதிய டெக்னாலஜிகள்லாம் உருவாக்கப்பட்டு ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்றது எல்லா வசதிகளை கொண்ட பள்ளிக்கூடம் அப்படின்றத அமைக்கப்பட போறதா சொல்லிட்டாங்க. ஸோ இது இல்லாம ஏரிகள் சீரமைப்பு அப்படின்றது வடசென்னை பகுதி மட்டும் இல்லாம மற்ற பகுதியிலுமே வந்து இந்த ஏரிகள் சீரமைப்பு அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு கீழே கொண்டு வர போற திட்டங்கள். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான முக்கிய திட்டங்களா பார்க்கப்படும். ஓகேவா. ஸோ இந்த திட்டம் எல்லாம் வந்து நீங்க பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறதுனால இதெல்லாம் இன்னும் ஆழ்ந்து நீங்க படிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த திட்டங்கள் இந்த நிதியாண்டுல உங்களுக்கு செயல்படுத்தப்பட போறதா திட்டங்களா இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இது என்ன ஆகும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த திட்டங்களை வந்து நீங்க இன்னும் ஆழமா படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது ஒவ்வொரு திட்டத்துக்கான பேக்ரவுண்டும் படிச்சுக்கோங்க. அந்த திட்டம் எந்த ஆண்டு எந்த நாள்ல செயல்படுத்தினாங்க அப்படின்றதையுமே டீட்டெயிலா நீங்க படிச்சு வச்சுட்டீங்கனாலே நீங்க பட்ஜெட் ஓரளவுக்கு முடிச்ச முடியும். ஓகேவா. ஸோ பட்ஜெட் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ஸ்கீம்ஸ் தான். இந்த ஸ்கீம்ஸை படிச்சுட்டீங்கனாலே அது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் இந்த பட்ஜெட்ல முழுமையா சொல்லியிருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டை நல்லா படிங்க. ஸோ இந்த பட்ஜெட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ தேங்க்யூ.